ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலால கோயில் கோபுரத்துலேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கிற டிடிடியோட 100 ரூபாய் ரூமான சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 100 ரூபாய் ரூம் நம்ம ஆன்லைனில் பர்டிகுலராக சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக அதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். அந்த தரிசன டிக்கெட் கூட குறைஞ்சது 2 பேருக்கு நம்ம புக் பண்ணியிருக்கணும். இதே நம்ம ஆஃப்லைனில் எடுக்கிறப்போ தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் எதுவும் கிடையாது. ஒருத்தர் அவங்களோட ஆதார் வச்சுக்கிட்டு க்யூவில் நின்று ஒரு ரூம் வேணும்னா எடுத்துக்கலாம். அப்போது ஏ கேட்டகரியில் 50 ரூபாய் ரூம் 100 ரூபாய் ரூம்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரூம் எது வக்கேட் ஆகுதோ அது 50 ரூபாய் ரூம் இருக்கலாம், இல்லை 100 ரூபாய் ரூமாக இருக்கலாம். அதுதான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம 100 ரூபாய் ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க முடியாது ஆஃப்லைனில் எடுக்கிறப்போ ரூம்ஸ். ஸோ இதை ரூம் எடுக்கிறதுக்கு ப்ரொசீஜர். நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணுன்னா திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் வந்து எடுக்கணும். திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தாலும் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் தான் வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ரூம் எடுத்தோன்னே எஸ்எம்எஸ் வரும். ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் புக் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் தான் எங்கே அலாட் ஆகிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். இப்போ ரீசெண்டாக ஸ்டே பண்ணப்போ எங்களுக்கு சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் 100 ரூபாய் ரூம் புக் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். அதை அலாட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெஸ்ட் ஹவுஸில் ஒரு சில ரூம்ஸ் நல்லாயிருக்கும், ஒரு சில ரூம்ஸ் குறிப்பாக பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூம்லாம் ரொம்ப பழைய பில்டிங் மாதிரி இருக்கும். டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராமில் அப்பப்போ டிவோட்டிஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் கல்யாணக்கட்டா இருக்குது, மினி கல்யாணக்கட்டா. நம்ம முடிக்காணிக்கை கொடுக்கறதுனா இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இங்கே ரூம் எடுத்தவங்க தான் இங்கே முடிக்காணிக்கை கொடுக்கணுமானா அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் வந்து இங்கே நம்ம முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம இந்த சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு ரீச் ஆகிடலாம். இந்த இடத்துலேருந்து கோயிலுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ எல்லாமே கிட்ட கிட்டக்க தான். எங்களுக்கும் பேஸ்மெண்ட்டுன்னு அலாட்டாக இருக்கிறத பார்த்து ஐயோ ரூம் எப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் டோட்டலாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க, டைல்ஸ் போட்டு. வெந்நீர் எல்லா ரூம்லேயும் உள்ளே வந்துடுது போல இருக்கு. ஏன்னா மெயின் பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கீசர் இல்லை. ஸோ அந்தந்த ரூம்லேயே இப்போ வெந்நீர் வருது போல இருக்குது. நல்லா சூடாக 24 மணி நேரமும் வெந்நீர் வருது. ப்ளக் பாயிண்ட் எல்லாமே புதுசு பண்ணியிருக்கிறாங்க. காட் எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஒரு சிலதெல்லாம் வெளியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்டே பண்ண ரூமில் கூட அந்த கட்டிலில் புதுசாக பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்தது. இந்த பில்லோ கவர், பெட் ஸ்ப்ரெட் கூட ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. ஜென்ரலாக 100 ரூபாய் ரூமான வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ், ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் நான் இது பார்த்ததில்லை. பட் இங்கே சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் எக்ஸ்ட்ரா பில்லோ அண்ட் ரக்கு வாங்கிக்கலாம். தலகாணியும் நம்ம போத்திக்கிறதுக்கு ரக்கும் வாங்கிக்கலாம். ரக்கு வந்து 20 ரூபாய் ஒரு ரக்கு, தலகாணி 5 ரூபாய் தான். நீட்டாக இருக்குது. ரக்கு எப்படின்னு தெரியல, பட் தலகாணி பார்த்தேன் நல்லா புதுசாக கவர்லாம் போட்டு நீட்டாக இருந்தது. இங்கே ரூம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா வாங்கிக்க முடியும். ஸோ நம்ம ரூம் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு காமிச்சு நம்ம ரக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா பில்லோ எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி. 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும்னா கூட ஒரு ரூமில் நம்மளால் ஒரு 6-7 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஸ்டே பண்ண ரூம்லேயே ஒரு 3 பேர் மேலே படுத்துக்கலாம் கட்டிலில், கீழே தாராளமாக 4 பேர் படுத்துக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸான ரூம் தான் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே. டோர் மட்டும் மாற்றலை, பாத்ரூம் டோர் மட்டும் கொஞ்சம் ஸ்மாராக இருந்தது. மெயின் டோர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி ரூம் நாங்கள் குறிப்பாக ஸ்டே பண்ண ரூம் பேஸ்மெண்ட்டில் சொல்கிறேன், ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அது மேலே பூச்சி வேலையெல்லாம் செய்து பெயிண்ட் அடித்து சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. சீலிங்கெல்லாம் நீட்டாக இருந்தது ரூம் சப்தகிரியில். நிறைய ரூம் இருக்குது. ஆன்லைனில் இப்போ நம்ம ரூம் புக் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸில் 1, 2, 3 பிளாக் கொடுப்பாங்க. வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ்லேயும் 1, 2 பிளாக் கொடுப்பாங்க. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் எப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணாலும் கொடுக்குறாங்க, ஆஃப்லைனில் புக் பண்ணாலும் கொடுக்குறாங்க. அப்போ ராம்பகிச்சாலெல்லாம் ஆஃப்லைனில் பண்ணால் கிடைக்காது அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. ஆன்லைனில் புக் பண்ணால் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸில் கார்டன் ஏரியா மாதிரி நடுவில் இருக்குது. அங்கே கூட எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில். டாய்லெட்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான், இந்தியன் டாய்லெட் கிடையாது. அந்தந்த ஃப்ளோரில் அந்தந்த அந்த செக்ஷன்லேயே சொல்கிறேன், நம்ம ஸ்டே பண்ணிக்கிற அந்த ரோலையே சொல்கிறேன், குடிக்கிறதுக்கு ஜலப்பிரசாதமும் வச்சுருக்குறாங்க.
அண்ட் கல்யாணக்கட்டா இப்போ சொன்ன மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம ரக்கும் வாங்கிக்கலாம், பில்லோவும் வாங்கிக்கலாம். கோயிலுக்கு போகிறப்ப நம்ம ஈஸியாக இறக்கத்தில் இறங்கி போயிடலாம். ரிட்டன் வர்றப்போ சில டைம் ஏற்றத்தில் வர்றது கஷ்டமாக இருக்குங்கிறவங்க நீங்கள் ராம்பகிச்சரில் பஸ் ஏறி சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கூட ஃப்ரீ பஸ்ஸில் இறங்கிக்கலாம். அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் தான் இந்த சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ். வாசல்லையே டீ ஷாப் 24 மணி நேரமும் இருக்குது, டிஃபன் ஷாப்பும் இருக்குது. ஒரு சில ஷாப் நல்லாயிருக்கும், ஒரு சில ஷாப்பில் சுமாராக இருக்குது. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் உள்ளேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியில் இருக்கிற ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் இது. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் பக்கத்துலேயே இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம பார்க் பண்ணிக்கலாம் காரு. இந்த வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ், ராம்பகிச்சர் கெஸ்ட் ஹவுஸ், சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸ் இல்லாமல் 100 ரூம் சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்பில் 1NC 2NC 3NCன்னு சொல்லிட்டு இருக்குது. மோஸ்ட்லி இது ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. சில டைம் ஆன்லைனில் எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரேராக தான் ஆன்லைனில் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடியும் ஸ்டே பண்ணியிருக்கேன் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில். ஒரு சில ரூம் கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஒரு சில ரூம் நல்லாயிருக்கும். பட் இந்த தடவை பேஸ்மெண்ட் ரூம் கொஞ்சம் நீட்டாக டைல்ஸ் எல்லாம் புதுசாக பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சப்தகிரி ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய புது ஃபெசிலிட்டிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.